शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्रीराम उवाच भगवन् शिवसंस्पृष्टा सा शिवा परमेश्वरी किमर्थमागता शान्तिं इति मे ब्रूहि तत्त्वतः। பாஷாணோபாக்கியானம்ங்கிறது நடந்துச்சு. அந்த பாஷாணோபாக்கியானத்துல பாஷாணத்துக்குள்ள வசிஷ்டர் போனார். அங்க ஒரு பெரிய பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்துல பிரளயம். இவர் அதுலேருந்து வெளியில வந்து நின்று அங்க என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு இருக்கார். அந்த பிரளய காலத்துல பிரம்மலோக பரியந்தம் ஒரு ஜலம் வெள்ளம் வந்துடுது, அக்னி வந்தது, இதெல்லாம் வருகிச்சார். இதன் மத்தியில அங்க வந்து ருத்ரமூர்த்தி பரமேஸ்வரன் தாண்டவமாகிறார். கூடவே ஒரு சக்தி ஒன்று. இப்ப ராமர் என்ன கேட்கிறாருன்னா, இந்த மாதிரி அவர் தாண்டவம் ஆடுறதுக்கு காரணம் என்ன, அவருடைய சக்தியானது எதுக்காக தாண்டம் ஆடினது, அப்புறம் தாண்டவம்னா காணாம போயிருக்கு, இதெல்லாம் சாந்தமாயிடுச்சு, இது எப்படி கேள்வி கேட்டார். ஸ்ரீ வசிஷ்ட உவாச சா ராம பிரகிருதி புரோக்தா சுரேஷா பாரமேஸ்வரி ஜெகன்மாயேதி விக்யாதா ஸ்பந்தசக்தி அகிருத்திமா. அங்க சிவன் சொன்னது பரமேஸ்வரனுடைய சம்ஹார மூர்த்தி, அவரோட கூட இருந்தது ஜெகன் மாயா. மாயை எப்போதுமே ஞானம் வந்தாச்சுன்னா அப்புறம் காணாது போயிடும். அஜானம் மாயா இதெல்லாம் பரியாயமாக இருக்கு. எப்படி நதிகள் எல்லாம் ஒரு சமுத்திரத்துல போய் விழுந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நதி வேறு சமுத்திரம் வேறு இல்லாமல் சமுத்திரத்தோடு சமுத்திரமாக ஒன்னாயிடுறதோ, அதை போல அந்த மாயாங்கிற சக்தி கூட சைத்தன்யத்தினுடைய சத்தையை கொண்டுதான் சத்தாக தெரியுறதுங்கிறதுனால ஞானம் வந்த உடனே காணாத போது ஆபதாகி பயோமாத்திரம் சங்கே அண்ணவ ஏவகா யதா சதா சமீவாசு பிராப்தே தத்ரைவ லீயதே ஸ்திதிஹி சிவேச்சா சா தேவம் சமே வாசாத்திய சாமியதி. இந்த மாயானது அந்த சைதன்யத்தில்தான் இருக்கிறதாக தோன்றது, அப்புறம் அதுலேயே லயமாயிடுறது மகாபிரளயத்துல, அப்புறம் கடைசியில ஏகமேவாத்விதீயம் இன்னொரு தியானம் வர பர்யந்தம் அந்த மாயையோட சேர்ந்து இருக்கிற இந்த சைதன்யம் அந்த மாயையை தனக்கு ஹிதமாக நினைச்சிட்டு வந்தது. அதுக்கப்புறம் தியானம் வந்த உடனே அதுக்கப்புறம் அந்த மாயையோட சேர்ந்து இருக்கிறது கிடையாது, அது விலகி போயிடுது. தெரியாத பர்யந்தம் தான் மாயையோட சேர்ந்து இருப்பான். தெரிஞ்சாச்சுன்னா மாயை தானா விலகி போடும், இவனை விட்டு ஒழிய போடும். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம், சாதுர் வசதி சோரவுகே தாவத் யாவதசவு நசம் பரிஜானாதி. ஒரு பெரிய திருட்டு கூட்டம், அந்த திருட்டு கூட்டத்தோடு ஒரு சாதுவானவன் ஒருத்தர் இருக்கான், நல்லவன் இருக்கான். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா, அவனுக்கு தெரியாது இது துஷ்டானங்கிறது தெரியாது, எல்லாரையும் நல்லவன்னு நினைச்சிட்டு அவனும் கூட வாழ்ந்துட்டு இருக்கான். எது பரியந்தம் அந்த கூட்டத்தோடு இவன் வாழ்ந்துட்டு இருப்பான், யாவன் நசம் ஜானாதி, இது திருட்டு கூட்டம்னு தெரியாத பரியந்தம் கூட இருந்துட்டு இருப்பான். தெரிஞ்சாச்சுன்னா அப்ப விலகி கொள்வான். விஜயாய நத்திர ரமதே புறா, தெரிஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த இடத்துல ஒரு பிரீத்தி இருக்காது. அதை போல இந்த மாயைன்னு தெரிஞ்சுக்காததுனால சரி அதோட இருந்துருக்கான். தெரிஞ்சு கொடுத்தோன்னு சொன்னா அப்புறம் அந்த மாயக்கத்துல அவனுக்கு ஒன்றும் ஈடுபாடு இருக்காது. அது இல்லைன்னு சொன்னா மாயை தானா காணாம போகும், அதுக்கப்புறம் மாயைக்கு வேலை இல்லை. இவன் எது பரியந்தம் அந்த மாய இடத்துல ஒரு பிரீத்தி வச்சுட்டு இருக்கானோ அது பரியந்தம் தான் மாயை இவனுக்கு விளையாட்டு காமிக்கும். இவனுக்கு அதுல இருந்து போறோம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னு சொன்னா அது தானா விலகி போயிடும். திருநூராம கதம் தத்திர மகாகாசே ததாஸ்திதா தேகே சாந்திந்து காமித்வா ச ருத்ரோபி உபசாமியதி. இப்படியாக அந்த மாயையானது முதல்ல சாந்தமாயிடுச்சு. அப்ப ருத்ரஸ்வரூபம் மாத்திரம் இருந்தது.
அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பார்த்துட்டே இருந்தேன், அந்த ருத்ரஸ்வரூபமும் கண்ணுக்கு தெரியாது. எப்படி ஆச்சுன்னா மெதுவா ஒவ்வொரு அந்த பெரிய ஜலம் அக்னி எல்லாம் வந்தது இல்லையா, ஒவ்வொன்னா சாந்தம் ஆகிட்டே இருந்தது. இந்த ருத்ரனுடைய ஸ்வரூபமும் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்னதாக போயிட்டே இருந்தது. பரமாணு ரசோ பூத்வா சதஸ்வ அந்தர்திமாயோ, பரமாணு ஸ்வரூபமாக அவ்வளவு சின்னதா போய் அப்புறம் கடைசியில காணாமலே போயிட்டார், அந்தர்தானமாயிட்டார். இத்தியசவு சமம் ஆயாதா சரதம்புத கண்டவது. இப்படியாக அந்த பிரளயம் ஆரம்பிச்சு முடிஞ்ச பரியந்த எல்லாம் பார்த்துட்டார். நித்தியம் திருஷ்டவான் தத்திர கல்பாந்தம் உரு விச்சவம். ஒரு பெரிய பிரளயம் பிரம்மாண்டமே அழிகிறதுன்னு சொன்னா எப்படி அழிகிறதுங்கிறத நான் அந்த கல்லுல அந்த சமயத்துல பார்த்தேன். ஒரே ஆச்சரியமா இருந்தது. தர்ப்பண பிரதிபிம்பாகும் சிலா சகல கோட்டரை. அந்த சில ஒரு கல்லுக்கு உள்ள சின்ன இடைவெளி, அதுக்குள்ள இவ்வளவு சமாச்சாரங்கள் நடந்ததை பார்த்தேன். அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு திருப்பி பார்க்கிறார். இப்ப பார்த்தா அந்த கல்லு மாத்திரம் இருக்கு, அதுக்குள்ள உள்ள பிரபஞ்சங்கள்லாம் ஒண்ணும் இல்லை. திருஷ்யத்தே கச்சிலைவ ஏகா நது சர்காதி சிந்தனை எல்லாம் வந்துட்டு போயிட்டு. அப்புறம் அவருக்கு தோணிது இவருக்கு, ததோகம் விஸ்மயாவிஷ்டா பிரவிச்சாரித்தவான் புனः சிலாயாம் அபரம் பாகம் ததைவ பரையாதிகா. இப்ப கல்லா தெரியுது, ஆனா நான் ஒரு விதமா வாசனையோடு பார்த்தேன்னா அப்ப இங்க பிரபஞ்சம் பிரம்மாண்டமே தெரியுது. இந்த பக்கம் அந்த பிரம்மாண்டம் போயிட்டு இன்னொரு பக்கத்துல வேற ஏதாவது பிரம்மாண்டம் இருக்கா பார்ப்போம்னு சொல்லி அந்த கல்லை திருப்பி போட்டு அண்ணன் நின்று பார்த்தா. திருப்பி பார்த்தா அங்க பெரிய ஜெகத்து திரும்பி இருந்துச்சு அந்த கல்லுக்குள்ள. ஒரு பக்கம் ஒரு பெரிய பிரம்மாண்டம் பிரளயத்தை அடைஞ்சிருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா அங்க வேற ஒரு பிரம்மாண்டம். அந்த கல்லுக்குள்ள எத்தனை பிரம்மாண்டம்னு சொல்லுங்க. யாவத் சமபி பஷ்யாமி ஜெகத் ஆரம்பம் அந்தரம். இந்த ஜெகத் பிரமாதமா இருக்கு. புனர் அந்நியம் தகைவாகம் பிரதேசம் பரிதிருஷ்டவான் சர்க்க சம்ரம்ப பலிதம் யாவத் சமபி காலிகம். இங்க பார்த்தா மாதிரி அங்கேயும் இருக்கு. அதை பெரிய வர்ணனை. சிலதெல்லாம் இங்க பார்த்தா மாதிரி இருக்கு, சிலது இங்க பார்க்காத மாதிரி இருக்கு, புதுசாவும் இருக்கு. எல்லா பிரம்மாண்டமும் அப்படியே அச்சு மாதிரி ஒரே மாதிரியா இருக்குன்னு சொல்ல முடியாது, வித்தியாசங்கள்லாம் கூட நிறைய இருக்கு. அப்புறம் இவர் என்ன பண்ணார், சரி இது இப்படிதான் எல்லா இடத்துலையும் இந்த பிரம்மாண்டம் இருந்துருக்கு, ஒண்ணு போச்சுன்னா இன்னொன்று இருந்துட்டே இருக்கு, இதெல்லாம் நம்மளுடைய வாசனையாலதான் தெரிகிறது. சரி கல்லுல தெரியுதுன்னு நம்ம சரீரத்துல தெரியுதா பார்ப்போம்னு கல்லை விட்டுதான் இருக்கும். சதத் சிராகாச வபு வியாபி அனந்தோ நிராமய தத்தாவதானோ வபுஷி கதா பச்சாமி அகம் வசித்து யாவது அந்தர்கத ஸ்வர்கா சம்ஸ்கிதோ அங்குரிதோபமஹா. தியானம் பண்ணிட்டாங்க. தன்னுடைய சரீரத்துல பெரிய பிரம்மாண்டத்தை பார்க்க முடியுமா? பார்க்க ஆரம்பிச்சார். விதமா பிரம்மாண்டம் கிளம்பிட்டு சரீரத்துல ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெல்லாம் இவர் மனசுல நினைக்கிறாரோ அத்தனை இடத்துலையும் ஒரு பிரம்மாண்டம். பிரம்மாண்டம்னா அதுக்குள்ள சப்தலோகங்கள் மெதுவா ஒவ்வொன்றா கலந்து வந்து பெரிய திருஷ்டி. சதைவ ஆத்மனி சர்காது அனுபூத ஸ்வரூபிணி ஹிருதி சர்வோதயோ நானிய ரூபகா ஆகாச ரூபதா. நான் தீர்மானம் பண்ணிட்டேன், எப்படி நான் இதெல்லாம் வெறும் கல்பனை தானே. சரீரத்துல ஒவ்வொரு சின்ன அணுக்கள்லயும் நான் பெரிய பிரம்மாண்டத்தை கல்பனை பண்ணா உடனே தெரியுது. அப்ப இப்படித்தான் அந்த சுத்தமான ஆத்மஸ்வரூபத்திலும் நாம எல்லாரும் பார்க்கக்கூடிய பிரம்மாண்டம் இருக்கு, கல்பிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு இது பண்ண. திருப்பியும் ஒரு தடவை சொல்றேன், நான் இதெல்லாம் எப்படி அனுபவிச்சேங்கிறத சொல்றேன்னு சொல்றார். என்னுடைய மனசுல அந்த வாசனைகளை ஏற்றினேன். வாசனைகள் இருக்கு, ஏற்கனவே இருக்கு. அந்த வாசனையை கலத்தி விட்டா எந்தெந்த மாதிரி அனுபவிச்சேனோ அதே மாதிரி அந்த பிரபஞ்சம் எனக்கு தெரியுது. அப்பதான் அந்த மனசுக்கு அவ்வளவு கனமா வாசனையோடதாக இருக்கு, அது வெளியில வருது, எல்லாம் தெரியுது. சொப்பனம் மாதிரிதான், கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ண, இந்த மனசை ஒரு விதமா யோக பிரக்கிரியில தாரணை பண்ணலாம். பஞ்சபூத தாரணான அந்த யோக சாஸ்திரத்துல உள்ள ஒரு விதமான தாரணை, பிருத்திவி தாரணா. ஒவ்வொரு இதுவா பண்ண முதல்ல பிருத்திவி தாரணை பண்ண. சதாகம் அபவம் ஜாதா தரா தாரணையான்னு இதா. தரானா பிருத்திவி, பிருத்திவி ரூபமாக என்ன பாவித்தேன். பாவித்தா என்னாச்சு, சம்பூர்ண பிருத்திவியாக இவரே ஆனா, தானே ஆனா மாதிரி தெரியும் அந்த தாரணையார. பிருத்திவியில எந்த இடத்துல எந்த பாகத்துல என்ன இருக்கு, என்னென்ன விசேஷங்கள் இருக்கு எல்லாம் இங்க ஒரே சமயத்துல தெரியும். இவரே பிருத்திவியா இருக்க.
பிருத்திவியா இருக்கிறவனுக்கு பிருத்திவியில என்ன இருக்குன்னு தெரியாதா? ஒரே பிருத்திவியானத்தால சம்பூர்ணமான பிருத்திவி அவருக்கு தெரியுது, அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசேஷமும் தெரியுது. இந்த மாதிரி பார்த்தா அப்போ அங்க அதுக்குள்ள ஏகப்பட்ட பிரம்மாண்டம் பிருத்திவி எல்லாம் தெரியுது. அதுக்கடுத்தது சரி, இதை விட்டுட்டு நம்ம ஜலமாக தாரணம் பண்ணுவோம். ரெண்டாவது தாரணம் பண்ணினா அப்படி தாரணம் பண்ணினாலும் பெரிய சமுத்திரம். சமுத்திரம்னா வெறும் சமுத்திரம் இல்லை, சமுத்திரத்தை தவிர உலகத்துல எத்தனை ஜலம் இருக்கோ, எத்தனை சமுத்திரம் எல்லாமாகவே தான் ஆயிடும். வாரி தாரணையா வாரி பூத்வா ஜடம் இவா அஜடம், நானே ஒரு ஜலமாக இருக்கிற மாதிரி இருந்தது. சமுத்திர மந்திரேஷு அந்தகா கிரண் குலகுலாயுதம், அந்த சமுத்திரம் ஜலத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குங்கிறது அவ்வளவும் ஒரே சமயத்துல தெரியுது. அது ஒரு பெரிய கதை, ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்த்தார். அதுக்கப்புறம் தேஜஸுக்கு வந்தார். ததோகம் அகவம் தேஜகா தேஜோதாரணையா இல்லையா, நான் தேஜஸ்ல வந்து என்னுடைய மனசை தாரணம் பண்ணினேன், அப்ப தேஜஸாகவே இருக்கேன். அப்படி ஆகும்போது சூரியன் சந்திரன்லேருந்து ஆரம்பிச்சு சகல தேஜஸாகவும் நானே இருந்ததாக எனக்கு தெரியுது. அப்ப தைஜசமான சகல பதார்த்தமும் எனக்கு பிரத்யட்சமாக தெரிஞ்சது. ஒரு இடத்துல அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னு சொன்னா, ஏதோ ஒரு நிறைய விஷயம் தெரிஞ்சது. அதுல ஒரு பெரிய மலை, அந்த மலையில ஒரு குகை, அந்த குகைக்குள்ள ஒரு ரத்தனமாக நான் கோடிக்கணக்கான வருஷமாக அங்கே இருந்தேன், எத்தனையோ யுக வருஷமா அங்க கிடைக்கேன், யாரும் பார்க்கலைங்கிறது கூட தெரிஞ்சது. அப்ப அந்த ரூபத்துல எதெல்லாம் ரத்தனம் இந்த தேஜஸ் உள்ளதாக இருக்கோ அத்தனையும் தானாக இவர் பார்த்தார். அதுக்கப்புறம் வாயு தாரணம் பண்ணி வாயுவாக இருந்து எல்லாத்தையும் பார்த்தார். கடைசியில ஆகாச தாரணம் பண்ணி தானே ஆகாசமாக இருந்து எல்லாத்தையும் வியாபிச்சுட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. இதெல்லாம் பார்த்தார். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சரி நம்ம பழைய ரூபத்துக்கு போவோம், இப்ப ஆகாசமாக இருந்திருக்கார், திரும்பி வருவோம்னு சொல்லி திரும்பி வந்தார். அசைவம் ரூப சம்யுக்தேகே பராவிருத்திய பிரயத்னதா தம் அம்பர குதீகோஷம் தேசம் ஆகட்டவானகம். திரும்பினா எங்க வருதுன்னு சொன்னா எங்க போயிருக்கோன்னு பார்த்தார். இந்த உலகத்தை விட்டுட்டு இவர் இந்த உலகத்துல இருந்து விட்டுட்டு இந்த ஜனங்கள்லாம் வேண்டாம், நம்ம தனியா ஒரு இடத்துக்கு போயிடுவோம், யாருமே வராத இடத்துக்குன்னு சொல்லிட்டா ஆகாசத்துல ரொம்ப தூரத்தை போய் அங்க ஒரு மனசனால கல்பனை பண்ணி ஒரு ஆசிரமத்தை உண்டாக்கிட்டு அங்க தபசு பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அங்க யாரோ ஒருத்தி வந்து இவரை பிடிச்சி அழைச்சின்னு போனான். அந்த ஒரு கீழைக்குள்ள என்னோட லோகம் இருக்கு வா அப்படின்னு சொல்லி அழைச்சின்னு போயிருக்காங்க. இப்ப அந்த கதையை முடிச்சுட்டு திரும்பி அங்கேயே வந்துடுவோம் நாம இருக்கிற இடத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆசிரமத்தை கல்பனை பண்ணியிருந்தாரே, அந்த ஆசிரமத்துக்கு வந்து பார்த்தா அங்க இவர் போகும்போது தன்னுடைய தேகத்தை விட்டுட்டு போயிருக்காரு. சூக்ஷ்ம ரூபமாக ஸ்தூலமான தேகத்தை அந்த ஆகாசத்துல இவருடைய ஆசிரமத்துல ஒரு இடத்துல பாதுகாப்பா வச்சுட்டு இவர் வந்து சூக்ஷ்ம ரூபமாக அந்த ஸ்திரீயோட சேர்ந்து இன்னொரு பிரம்மாண்டத்தை பார்க்கறதுக்காக போயிருக்கிறார். இப்ப திரும்பி வந்து பார்த்து தேடி பார்க்கிறார். இவருக்கு அந்த தேகத்தை காணல. யாவத்தற்ற நபஷ்யாமி ஸ்வதேகம் கொச்சன ஸ்திகம், இங்க வச்சிருந்தேனே இங்க காணமேன்னு தேடி பார்க்கிறார். அங்க பார்த்தா யாரோ ஒருத்தர் இன்னொருத்தர் இருந்திருக்கார். பஷ்யாமி கேவலம் சித்தம் கமபி அன்னம் புரஸ்திதம், என்னுடைய தேகம் காணல, ஆனா வேற ஒருத்தர் அங்க உட்கார்ந்து இருக்கிறது தெரிஞ்சது. யாரோ ஒரு சித்த புருஷர் அங்க தியானத்துல உட்கார்ந்து. பஷ்யாமி கேவலம் சித்தம் கமபி அன்னம் புரஸ்திதம் உபவிஷ்டம் சமாதான நிஷ்டம் இஷ்டம் பதங்கதம், சமாதி நிஷ்டராக இருக்கார். இங்கே பார்த்தாலே ஆனந்தமா இருக்கு. சௌமியோதய விவாதித்யம் தத்யந்தன விவானதம், அதாவது ரொம்ப சாந்தமாக இருக்கு மனசு. பத்ம பத்மாசனம், பத்மாசன போட்டுல உட்கார்ந்துருக்காரு, பத்மாசனத்துல இருந்துட்டு இருக்காரு. சாந்தம் சமாதான நிரீங்கனம், எப்படி சமாதானம் கொஞ்சம் அசைவு கூட இல்லை, மனசுல கூட அசைவு இல்லை, அப்பேற்பட்ட ஸ்திரமான சமாதியில இருந்தார். ஒரு பார்த்தாரு எப்படி இங்க நம்ம இதுதான் நாம பண்ணின மாதிரி ஞாபகம் வருது, ஆனா நம்ம சரீரத்தை காண இன்னொருத்தர் இருக்காரு. அபஷ்யதா நிஜம் தேகம் சம்முனி பஷ்யதா புரஹா இதம் மயா பதா தத்திர சிந்திதம் சாருசேதா. யோஜனை பண்ண என்ன பண்ணலாம், அயம் கச்சித் மகாசித்தா சம்பிராப்தோஸ்மின் விதங்கரே, நிச்சயமாக இப்போ என்னுடைய இந்த ஆசிரமத்துக்கு ஒரு பெரிய சித்தர் வந்திருக்காருங்கிறது தெரியுது. விசாரியா அகமிவ ஏகாந்தம் விசிராமார்த்தி மகாம்பலம். இவர் அங்கிருந்து இங்க வரணும்னு சொன்னா
நிச்சயமா அதுக்கு என்ன காரணம் இருக்கும்னா நான் அதே காரணமா தான் இருக்கேன். வேற எங்கேயும் அவருக்கு விசிராந்தி இல்லை. எங்க பார்த்தாலும் ஏதாவது ஜனங்கள் வரா தனியா இருக்க முடியல. அதனால எங்கோ கேள்வியில் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு சேர்ந்திருக்கார், விசிராமார்த்தி மகாம்பரம் இங்க வந்திருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். சமாதி யோகியம் ஏகாந்தம் லபேய இது இக சிந்தையா, எங்கோ ஒரு இடத்துல போய் சமாதியில உட்காரணும்னு நினைச்சு என்னுடைய இடத்தை தேடி கண்டுபிடிச்சு சமாதியில உட்கார்ந்துருக்காருன்னு தெரியுது. அதனாலதான் நான் வந்தது கூட இவருக்கு தெரியல. மதாகமனம் ஏதேன ததோ அகிந்தயதா பரம் தம் ஸ்வதேகம் சரீபூதம் அபாசிய இக கிருதாஸ்தி. எனக்கு என்ன தோன்றதுன்னு சொன்னா, அவர் பார்த்திருப்பார், இங்க ஒரு என்னுடைய தேகம் கடந்திருக்கும், அதுவும் உயிரில்லாத தேகமாக இருக்கு. அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, இதுதான் தேகம் ஒண்ணு வெளியே போயிருக்க அப்படின்னு சொல்லி அதை தூக்கி இருந்துட்டு அந்த இடத்த தன்னுடைய வாசஸ்தானமாக பண்ணிருப்பார். நான் திரும்பி வருவேங்கிறத நினைச்சு பார்த்துருக்க மாட்டா அப்படின்னு இவரை யோஜனை பண்ணிட்டார். சரி, இப்ப இவரை எப்படியாவது முடிச்சு வச்சு இவர் மூலமாக நம்ம என்ன விஷயம் நடந்ததுன்னு தெரிஞ்சுப்போம்னு நினைச்சார். ததிசாஸ்தம் அகம் யாமி ஸ்வம்லோகம் இது நிச்சயம் யாவத் கந்தும் பிரவருத்தோஸ்மி தாவத் சங்கல்பனக்ஷயா தான் நிவృத்தா குதீகத்திர சம்பன்னம் யோக கேவலம் சித்தோபி நிராதாரா பதிதோத சமாதிமா. இப்ப என்னாச்சுன்னா, ஆகாசத்துலன்னா இவர் தன்னுடைய மனசனால கட்டிருக்காரு அந்த ஆசிரமத்தை, அதுக்கு ஆதாரமே கிடையாது. அங்க இந்த சித்தர் உட்கார்ந்து இருக்காரு சமாதியில, அவருக்கு கல்பனை இல்லை, என்ன இருக்காரு இவருடைய கல்பனையில அவர் தெரிஞ்சுட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆச்சு, இவனுக்கு நாம வேற இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைச்ச உடனே இங்க அந்த இது இருக்குங்கிற அந்த கல்பனை போச்சு. இவருடைய மனசு இங்க என்னுடைய ஆசிரமம் இருக்கு, நான் இதுல இருக்கணும் எது பரியந்தம் நினைச்சுட்டு இருந்ததோ அது பரியந்தம் அந்த ஆசிரமங்கள்லாம் இருந்தது. சரி, இதை நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேற ஒன்றை தயார் பண்ணிக்கலாம்னு நினைச்ச உடனே இதெல்லாம் காணாது போச்சு. இவருடைய ஆசிரமம் காணா, சித்தர் பொத்துன்னு கீழே விழுந்துட்டார். அதுலதான் ஆசிரமத்துல உட்கார்ந்து ஆசிரமம் கீழே இல்லைன்னு சொன்னா விழ வேண்டியதானே. பதிதோத சமாதிமா, ஏதோ ஆகாசத்துலேயும் கீழே விழுது. பாஷான இவச பபாத தத்தோவனும், மேலேந்து ஒரு கல்லு விழுந்தா எப்படி பூமியில விழுமோ அது போல அந்த சித்தர் ஞானங்களையில அப்படியே கீழே விழுந்துட்டார். இவருக்கு என்ன ரொம்ப இதா போச்சு, இவர் கீழே விழுந்துட்டாரு. உடனே என்ன பண்ணீங்க, கீழே விழுந்தவர் என்ன ஆனார்னு பார்ப்போம்னு கீழே பார்த்தா பிரபுத்தம் தம் பிரசாந்தாயாம் திருஷ்டௌ தம் அகம் அக்ரதா அபிருஷ்டம் ஸ்வச்சயாவிருத்தியா நிவృத்தம் பரமார்த்ததா. அவர் முடிச்சு பார்த்தார். ஆனா சாந்தமான திருஷ்டி, ஒன்றும் கலக்கவே இல்லை. வேலையும் கீழே விழுந்திருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் தெரியல. அவருக்கு எதுக்காக ஒரு நின்று கேட்டார் சாந்தமாக, ஸ்வஸ்திதோசி கரோசீதம் சிஞ்சபோ முனிநாயக, நீ எங்க இருக்க, நீ என்ன பண்ற, அது தெரியணுமே. மேலே கீழே விழுந்திருக்கிறது கூட அவருக்கு தெரியல. கஸ்வம் கஸ்மாதலம் தூரான் நம்சமபி சேதசி, ரொம்ப தூரத்திலேருந்து அவ எவ்வளவு மேலேருந்து கீழே விழுந்திருக்க, இது கூட உனக்கு தெரியாம இருக்குன்னா நீ என்ன பண்றேன்னு இத்தியுக்தோ மாம் அசௌ பிரேக்ஷ சம்ஸ்மிருத்திய பிரார்த்தனீங்கதி உவாக வச்சனஞ்சாரு சாதகோ ஜலகம்யதா. ஒரு நிமிஷம் அவர் ஒன்றும் பேசணுங்கிறத முதல்ல நினைச்சு பார்த்தாங்க. அப்புறம் சொன்னார், இதை பாரு, பிரதிபாலய மே யாவத் ஸ்வவிருத்தாந்தம் ஸ்மராமியம். நீ என்னை பத்தி கேட்டுட்ட, நான் என்னை பத்தி முதல்ல நினைச்சு பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் சொல்றேன். கொஞ்ச நேரம் எனக்கு ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு டைம் வேணும். பிரதிபாலய யாவத் ஸ்வவிருத்தாந்தம் ஸ்மராமியம், நான் யாரு என்ன ஏது எப்படி வந்தேங்கிறத நான் நினைச்சு பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் சொல்றேன். கதயிஷ்யானிதே பஷாத் பாஷ்டாத்தியம் விருத்தம் ஆத்மனா இத்யுக்த்வா சிந்தயித்வாசு ச யதா விருத்தம் அக்ஷதம் மிருதவான் சாயம் அன்ஹீவ சமாச்சரிதம் ஆத்மனா. உடனே கொஞ்சம் தியானத்துல உட்கார்ந்த அவருக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருக்கு, நடந்தது எல்லாம் வந்துருக்கு. உடனே நமஸ்காரம் பண்ணி சொல்ற, அதுனாத்வம் மயா பிரம்மன் பரிஜாத்து அபிவாதே. நீ யாருங்கிறது சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், உனக்கு நமஸ்காரம் பண்றேன், அபிவாதனம் பண்றேன். அதிக்கிரமோயம் சந்தவியா, நீ கட்டி வச்சிருந்த அந்த ஆசிரமத்துல நான் உட்கார்ந்துட்டேன், அது தப்பு, என்னை மன்னிக்கணும். ஸ்வபாவோகி சதானுஷமா, நீங்க பெரிய எப்போதுமே சஜ்ஜனால் தப்ப மன்னிக்கக்கூடிய சுவாவம் உள்ளவர்கள், அதனால நீங்க க்ஷமிக்கணும். முனே நான் எப்படி வந்தேங்கிறத சொல்றேன். சிரமஹம் சாந்தகா தேவோபவன பூமிஷு, பூலோகத்துல மாத்திரம் இல்ல
சொர்க்கலோகத்துல கூட நிறைய உபவனங்கள் அங்க இங்க எல்லா இடத்தையும் சுத்திட்டே இருந்தேன். ரொம்ப நாள் சுத்திட்டு இருந்தேன். உலகம் கூட பார்த்தேன். பல விதமான போகங்கள் எல்லாம் அனுபவிச்சேன். ஆனா கடைசியில என்ன தோணுதுன்னா, ஒரு போகத்திலும் சுவாரஸ்யம் இல்லை. விஷயாக விஷ வைஷமியாக வாமா காம விமோகதாக பிரசா சரச வைரஸ்யாக லுகன்னேசு நகோகதா. அந்த விஷயத்துல எவன் மாற்றின்னு விடுறானோ அவன் நிச்சயமாக உயிரோட தப்பிக்க முடியாது. கடைசியில மரணத்தை தான் அடையணுங்கிறது தீர்மானமாக இருக்கு. அப்புறம் பார்க்கலாம் என்ன பண்ணலாம்னு. நமே மனோரமா காமாக நக ரம்யா விபூதையா. ஐஸ்வர்யங்கள்லாம் என்னுடைய மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியல. சாமிய விஷயங்கள்லாம் என்னுடைய மனசை ரமிக்க வைக்க முடியல. அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னு, சம்பத்தெல்லாம் நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு, அதெல்லாம் ஆபத்தாக தெரிஞ்சுது. சுகம் எல்லாம் அனுபவிக்கிறது பூரா அடுத்தபடி துக்கத்தோட சேர்ந்து இருக்கு. துக்கத்துக்காக தான் சுகத்தை அனுபவிக்கிற மாதிரி இருந்தது. எதுக்கு ஜீவிக்கிறேன்னு யோசிச்சு பார்த்தேன். மரணத்துக்குத்தான் ஜீவிக்கிற மாதிரி தெரியுது. ஜீவிதம் மரணாலைவா இது எல்லாம் மாயா விதிகம், மாயையாக தெரிஞ்சது. இப்படி ஒரு வைரஸ்யம் மனசுல வந்து, சரி லோகத்துல இருக்கக்கூடிய இந்த பதார்த்தங்கள்லாம் ரமணீயமாக இல்லையா, அழகாக இல்லையானா அழகாதான் இருக்கு, யாரு இல்லைங்கிறா. ஆனா அதை அனுபவிக்கிற அளவுக்கு நமக்கு ஜீவனம் இல்லையே, பெரிய ஜீவனம் முடியும்னு சொல்ல முடியாது. இப்படியும் நான் யோசிச்சு பார்த்தேன். சத்தியம் மனோரமா காமாக சத்தியம் ரம்யாக விபூதயா கிந்து மத்தாங்கனாபாங்க பங்க லோலம்பி ஜீவிதம். ஜீவனம் ஒன்றும் சாஸ்திரமா இல்லை, அதை அனுபவிச்சுட்டே இருக்க முடியுமா? அதை அனுபவிச்சுட்டே இருந்தாலும் சரியா வராது. ஏன்னா ஜீரியந்தே ஜீரியத சேஷாக கந்தாக ஜீரியந்தி ஜீரியதா கிரியதே ஜீரியதே சர்வம். அனுபவிக்க நம்மளுடைய சக்தி க்ஷீணமாக போயிட்டே இருக்கு. ஆனா கிருஷ்ணை வைக்கா நஜீரியதே, இந்த ஆசைங்கிறது இருக்கு, இதுதான் ஒண்ணு கயமாகாமல் அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே போறது. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து அத்திய தீர்க்கேன காலின ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஒரு நல்ல புத்தி வந்தது. நிரகன் கிருதினாமயா ஸ்வர்காபவர்க வைகிருஷ்யம் இதம் ஆசாதிதாமயா. ஸ்வர்க்கம் அபவர்க்கம் எதுலையுமே ஆசை இல்லாமல் ஸ்திரமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் எனக்கு வந்தது. இது வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணினேன், எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துடலாம், ஸ்திரமா இருக்கலாம்னு சொல்லி ஸ்திரம் ஏகாந்த விசிராந்தி, ஏகாந்தமான ஸ்தலத்துல விசிராந்தி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தேடி 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 வந்து இங்க ஆகாசத்துக்கு வந்து சேர்ந்தேன். சேனைதன் நபசப்பதம் சுவமிவ ஆகதவானற்ற திருஷ்டவானத்து தாம். நீ வந்து அதே மாதிரி தான் நானும் இங்க வந்தேன், அதே உத்தேசத்துல தான் வந்தேன். வந்து பார்த்தா நீ இப்ப இங்க குட்டி இருந்தது, உன்னுடைய பர்ணசாலை இருந்தது. அத்வைத சம்பரிஜாதம், நான் வந்த சமயத்துல இது நீ பண்ணி வச்சிருக்கிறதுங்கிறது தெரியாது, ஆனா இன்னைக்குதான் தெரியுது. அத்வைத சம்பரிஜாதம் எதேஷா பவத குடி, இது உங்களுடைய ஆசிரமம், உங்களுடைய குடிசைங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். ததாஸ்து அத்திர மயா ஜாதம் கஷ்டித் சித்தோயம் ஆத்மனா தேகம் செத்வேஷ நிர்வாணங்கதா அனுமானதா. நான் வந்து பார்க்கும்போது நான் அனுமானத்தினால என்ன புரிஞ்சுட்டேன்னா, அங்க ஒரு தேகம் இருக்குது, யாரோ ஒரு சித்த புருஷர் இங்க இருந்து ஜீவன் முக்தராக இருந்து அப்புறம் விவேக முக்தர் ஆயிருக்கார், அதனால இதை விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு அனுமானம் பண்ணி தெரிஞ்சுட்டேன். இதுதான் என்னுடைய கதை. இதுக்கு மேல நீ என்ன சொல்றதோ செய்கிறேன். ஏதன்மே பகவன் வர்க்கம் ஏதோஸ்மீதி யதாஸ்திதம் மயாத்தே கட்டிதம் சர்வம் யதா ஜானாதி தற்குரு. இன்னும் நீ என்ன பண்ணான்னு சொல்றது அதே மாதிரி பண்ணு. அவர் சொன்னார், உன்னை நான் விரட்ட போறதுலாம் இல்லை, நானும் அப்படிதான் நினைச்சேன். வயா ந கேவலம் சாவத்து மயாதி ந விசாரிதான். நான் இங்க திரும்பி வருவேங்கிறது எனக்கே கூட தெரியாது. இந்த மாதிரி நீ வருவேங்கிறது நான் எதிர்பார்க்கல, நான் வருவேங்கிறதும் எதிர்பார்க்கல. அதனால இதெல்லாம் விசாரிக்காமல் நடந்த விஷயம். இப்ப நாம 2 பேருமே இதை விட்டுட்டு உத்திஷ்டா, இப்ப சூழனா விழுந்து வந்திருக்கார், உத்திஷ்ட சித்தலோகேசு நிவசாவோ யதாஸ்திதம். நம்ம விட்டுட்டும் இந்த சித்தலோகங்களுக்கு போய் அங்க எங்கேயோ வாசம் பண்ணுவோம், இங்க இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்படி இது நிர்ணீயதா உத்தி உத்ருதவு தாரகோபமோ. சட்டுன்னு 2 நட்சத்திரம் கிளம்பின மாதிரி பூமண்டலத்திலிருந்து மேல கிளம்பிட்டார் 2 பேரும். பிரணாமபூர்வம் அந்யோன்யம் அசத்ருத்வா விசர்ஜனம். அங்க போய் பரஸ்பரம் நீ உன் வழியை பார்த்துட்டு போ, நான் என் வழியை பார்த்துட்டு போறேன்னு சொல்லி 2 பேரும் வேற இடத்துக்கு போயிட்டார். கதசோபிமதம் தேசம் அஹஞ்ச அபிமதம் ஜதா இதி விற்த்தாந்தம் அகிலம் உக்தவானஸ்மி ராகவ தவ ஆச்சரியமயின் பற்றிய சம்ஸ்கிருதினாம் விதித்தான். பார்த்தியா எவ்வளவு ஆச்சரியமான
ஒரு கதை. சம்சாரங்கிறது எவ்வளவு விசித்திரமாக இருக்குங்கிறது இதுல தெரிகிறது. இதுதான் நான் வந்து சொன்னேன். ஸ்ரீராம உவாச்ச, நீங்க ஏதோ மேல பல லோகங்கள்ல சஞ்சாரம் பண்ண போனேன்னு சொல்றேன். எப்படி சஞ்சாரம் பண்ண போனேன்? தேகமே இல்லையே, உங்க தேகம் அங்க போய் போயிட்டு அவர் தூக்கி இருந்துட்டார் இன்னொருத்தர் வந்து. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டார். உடனே சொல்றாரு அவர், ஸ்மிருதம் சிறு விற்காந்தம் ததோ மம ஜெகத்கிருஹே பிரமதா சித்தசேனாது லோகபால புரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்றீங்க. இப்பதான் ஞாபகம் வந்தது. இந்திரபுரம் பிராப்தா, அகம் இந்திரபுரம் பிராப்தா. நேர இந்திரலோகத்துக்கு போனாராகும். தேகம் கிடையாது, நம்மள மாதிரி சூழ தேகம் இல்லை. அவரா சங்கல்பம் பண்ணின சின்ன தேகம் போனார். ஆனா அவரை யாரும் பார்க்கவில்லை. அவ பாட்டுக்கு அங்க இருக்கிறவா வேலை பண்ணிட்டு இருக்கா, அவ காரியத்தை பார்த்துட்டு இருக்காரு. இவர் வந்ததை யாருமே கண்டுக்கிறான். மாமிகம் நகச்சித் தத்திர திருஷ்டவான் மாமிகம் தேக ரஹிதம் ஆதிவாகித தேகினம். ஒரு ஜீவன் சூழ சரீரத்தை விட்டுட்டு கலந்து போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு சூக்ஷமான ஒரு சரீரம் இருக்கு. இது வந்து ஆதிவாகித தேகம், அங்க போக வேண்டியது. அந்த மாதிரிதான் இருக்கு. என்னுடைய சூழ சரீரம் இப்போ இல்லை. என்ன அங்க யாருமே பார்க்க முடியல. என்ன பண்றது? நான் வந்து எல்லாரையும் பார்க்கிறேன், ஆனா வேற யாரும் என்ன பார்க்க மாட்டேங்கிறான். அகம் அந்யான் பிரபச்சாமி பார்த்திவாகார பாசுரான் மாம் ஆதிவாகிகாத்மானம் நகஸ்திரப்பி பசியது. இந்த ரூபத்துல இருந்த நான் அங்க எல்லாரையும் பார்க்கிறேன். இது இவருடைய யோக சித்தி. சாதாரணமா இந்த தேகத்தை விட்டு வெளியில கிளம்பக்கூடிய அந்த ஜீவன் இருக்கே, அது இன்னொரு ஸ்தூல சரீரம் கிடைக்காமல் எதையும் பார்க்க முடியாது. சம்பிண்டிக்க கரண கிராமகானது, அதுக்கு சுகதுஷ்டம் கிடையாது, அது எதையும் பார்க்க முடியாது. ஏன்னா அதனுடைய இந்திரியங்கள்லாம் ஸ்தூல தேகத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த கோலகத்தில் இருந்தா தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த இந்திரியம் திருப்பியும் வேலை செய்யணும்னா அதுக்கு தாற்காலிகமாகவாவது ஒரு ஸ்தூல சரீரம் கிடைக்கணும். அந்த ஸ்தூல சரீரம் ஏற்பட்டாச்சுன்னா அப்புறம் அதை வச்சுட்டு அது வேலை செய்யும். அதுவரை ஒன்றும் ஆகாது. இவர் யோக பிரபாவத்தினால அந்த மாதிரி ஒரு ஆதிவாகிதமான ஒரு தேகத்தை எடுத்துட்டு அங்கெல்லாம் பார்த்தாராம். ஆனா இவரை யாருனாலையும் பார்க்க முடியல. இவர் கேட்டார், நீங்க வந்து எல்லாரையும் பார்த்தேன், அவளும் இவரை பார்க்கல அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் ராமர். வசிஷ்டர் சொல்றார், நாங்களாம் எப்படின்னு கேட்டா, அஸ்மதாவிர் ஜனோ நாம யதா சங்கல்ப கல்பிதான் நாசங்கல்பிதமாப்னோதி சத்தியகாம வபுரியதா. நாங்களாம் எப்படின்னா, ஒரு இதனை சொல்லியிருக்கு. இந்த கஹரவிக்கே உபாசகன் பிரம்மலோகத்துக்கு போனான்னா அவன் வந்து நினைச்சது நடந்துடும். சத்திய சங்கல்பம் எப்படி நடக்கும்னு கேட்கக்கூடாது. இவன் நினைச்சா நடந்து போறான். எதை நினைக்கிறானோ அந்த வஸ்து உடனே சித்தமாயிருந்தார். அது அதீதம் வர்த்தமானம் பவிஷ்யத்து அந்த காலங்கள்லாம் வித்தியாசம் கிடையாது. சயடி பிதிருலோக காமோபதி சங்கல்பாதேவாஸ்து பிதரஸ்தமுத்தி. பிதர்கள்னா ஒரு பிதா மாத்திரம் இல்லை, இவருடைய அனந்த ஜென்மாவில் எத்தனை பிதாக்கள் இருந்திருக்காளோ அத்தனை பிதாக்களையும் இப்பவே பார்க்கணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டான்னா உடனே எல்லாரும் எடுத்து அவங்களுக்கு வருவான். அவனுடைய சங்கல்பத்தினால அப்படி சிருஷ்டி வருது. அந்த சிருஷ்டியால அவன் வந்து சௌக்கியத்தை அனுபவிக்கிறான். நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு. நாங்களாரும் அந்த மாதிரி தான். இந்த மாதிரி அங்க போகணும்னு நினைச்சோம்னா அங்க போடுதாக ஆயிடும். ஒரு ஆசிரமம் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன், ஆகாசத்துல ஆசிரமம் கொண்டு இருக்கணும். அங்க வந்து தேகத்தை வச்சுட்டு வெளியில கிளம்பி போகணும்னு நினைச்சேன், அதே மாதிரி பண்ணிட்டேன். அதனால நினைச்சதெல்லாம் வந்துடும். சத்தியகாம பொருள்களா, எங்களுடைய ஸ்வரூபம் சத்தியகாமகா. எது நடக்கணும்னு நினைக்கிறோமோ உடனே நடக்கக்கூடியது. அதனால எந்த மாதிரி எண்ணம் வருதோ அது உடனே நடக்கும். விவகாரேது மக்னேன லௌகிகேது அமலாத்மனா க்ஷணாத் விஸ்மரியத்தை புங்கா ஆதிவாகிகம் ஆத்மனா. ஆனா ஒண்ணு, நான் எப்போ மறந்துட்டேன்னா என்னுடைய சங்கல்பம் வேறையா போய் இந்த சங்கல்பம் மறந்து விட்டுனா என் மனசை விட்டு போயிட்டு வச்சுன்னா அப்புறம் இருக்காது. அந்த உடனே காணாம போயிடும். இப்ப இந்த குடிச்சே இருந்தது, இது காணாம எப்படி போச்சுன்னா இவருடைய மனசனால கல்பனை பண்ணினது. சரி இது ஒன்றும் வேண்டாம் இன்னொருத்தருக்கு போயிடுச்சுன்னு சொல்லி இவர் எப்போ விட்டாரோ இவர் மனசுலேருந்து எடுத்த உடனே அது போயிட்டு காணாத போயிடுச்சு. அங்கே வந்தவர்களே ஒழுதுட்டாருன்னு வேற கடவுள். அதனால விவகாரேசு லௌகிகேசு, இந்த லௌகிகமான விவகாரத்துல நாங்க எப்போ ஈடுபடுவோமோ அப்போ ஒரு சமயம் நம்மளுடைய சங்கல்பமே நமக்கு மறந்து கூட போயிடும், ஸ்வரூபம் கூட மறந்து போயிடும். கணாதி விஸ்மரியத்தை புங்கா ஆதிவாதிகம் ஆத்மனகா. எப்ப நான் பார்க்கணும்னு நான் சங்கல்பிப்பேனோ அப்போ நான் பார்த்துட முடியும். ஆனா என்ன யாருனாலும் பார்க்க முடியாது. ஏனமாம் திருஷ்டவான் ஏசா சங்கல்பார்த்த சாதனம். என்ன இந்த சித்தர்
என்னுடைய ஆசிரமத்துல வந்து உட்கார்ந்து இந்த சித்தர் பார்க்கணும்னு நான் நினைச்சேன். அவர் பார்த்துட்டார். ஆனா நான் என்ன வந்து அந்த தேவலோகத்துல இருக்கிறவா பார்க்கணுங்கிற சங்கல்பமே எனக்கு வரல. அதனால அங்க இருக்கிறவா யாரும் என்ன பார்க்கல. அப்புறம் எனக்கு அதை விட்டு மறந்து போச்சு. எதா கதாகம் அபரை விவகர்த்தும் மகாம்பரே பிரவருத்தகா, அவெல்லாம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நினைக்காமலே அந்த சங்கல்பத்தை என்னுடைய ஸ்வரூபத்தை மறந்துட்டு நான் ஒரு சாதாரணமா விவகாரத்துல ஈடுபட்டு அவளோட விவகாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா யாரும் என்னை பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப கத்தி கூப்பிடுறேன், ஆனா யாருக்கும் அது கேட்கல. அத்தியந்தமும் யாருக்கா சப்தோ நசுரூயதே மமா, சத்தம் போட்டு கூப்பிட்டேன், ஆனா ஒன்றும் யாருக்கும் காதவே இல்லை. கேனக்கு புறலோகேசு ஸ்வப்ன பும்ச இவானக்கா. இதுக்கு திருஷ்டாந்தம் என்னன்னா, ஒருத்தர் சொப்பனம் பார்த்துட்டு இருக்கான். சொப்பனத்துல ரொம்ப கத்துறான், ஆனா பக்கத்துல இருக்கிறவாளுக்கு கூட கேட்கல. இவன் சொப்பனத்துல அப்படி கத்துறான். எல்லாரும் ஏதோ பெரிய கஷ்டத்துல மாட்டின்னு கத்தலாம் இல்லையா, சொப்பனத்துல கத்தலாம். அவனுக்கு கேட்கும், யாருக்கும் கேட்காம யாரும் வரமாட்டேங்கிறாங்க. எப்படி கேட்கும்? இவனுடைய சங்கல்ப கல்பிதமான அந்த லோகத்துல இவன் கத்துறது இவனுக்கு தான் கேட்கும், வேற யாரும் கேட்காது. இவன் கேட்கறதாக கல்பனை பண்ணினா அவருக்கு கேட்கறதாக ஆகும், இல்லைன்னா வேற யாருக்கும் கேட்காது. அந்த மாதிரி ஏவம் யோக பிசாச்சோகம் சம்பன்னோ ரகுநந்தன மயா அனுபூதா சாப்தேசா தேவாகார பிசாச்சதா. அங்க பார்த்தா எனக்கு அப்போ மனசு கஷ்டமாயிடுச்சு. இவ்வளவு கத்துறேன், யாரும் கேட்க மாட்டேங்கிறான். நான் அவளோட விவகாரம் பண்ணான்னு நினைக்கிறேன், அப்பவும் பார்க்க மாட்டேங்கிறான். நான் வந்து தேவலோகத்துக்கு வந்து ஒரு பிசாச்சு மாதிரி ஒதுக்கி தள்ளப்பட்டவனாக ஆயிட்டேனே அப்படின்னு அவர் மனசுல கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. அப்போ அவர் கேட்கிறார், தேவ பிசாச்சன்னு சொல்றே, பிசாச்சம்னு ஒண்ணு உண்டா அப்படின்னு ராமர் ஒரு கேள்வி கேட்கிறார். பிசாச்சா சந்தி லோகேஸ்மின், பிசாச்சங்கள் இந்த லோகத்துல இருக்கா? சிமாச்சாரா சிமாஸ்பதாக சிஞ்சாத்தியா சிமாச்சாராக கீவிஷாக கீவிஷாசையாக, இந்த மாதிரி பிசாச்செல்லாம் உண்டா இல்லையான்னு ஒரு இது கேட்டார். வசிஷ்டர் சொல்றார், பிசாசு உண்டா இல்லையான்னு சொல்றதுக்கு இந்த சந்தர்ப்பம் வேண்டியதில்லை. இது வந்து இருந்தாலும் நீ கேள்வி கேட்டுவிட்ட, கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் வேலை போகக்கூடாது. அதுக்காக பிரசங்கா, இது பிராசங்கிகமாக உனக்கு சொல்றேன்னா, பிசாச்சா சந்தி லோகேஸ்மின் யாதிஷா சாதிஷானும் நசப்தோசு நயோவக்தி பிரசங்காபதித்தம் பிரசகா. இருக்கிறவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அந்த சப்தனானவன் அவசியம் அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும், சொல்லாமல் இருக்க முடியாது. பிசாசுங்கிறது என்ன? பிசாச்சாக கேட்டில் ஆகாச சதிரிசாக சூக்ம தேசத்தாக. அதுக்கு வந்து எப்படி இருக்கும்னு நீ கேட்ட இல்லையா, சிலது வந்து சூக்ம தேசம் உள்ளதாக இருக்கும், ஆகாசத்தை போல எங்க பார்த்தாலும் பறந்துட்டு இருக்கும். ஹஸ்தபாடாதி சயுக்தாக பச்சந்தி துவம் இவ ஆசிருக்கும். சிலது கை கால் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். சிலது வெறும் சாயா ரூபமாக இருக்குமா, சாயா பயதாயினியா அந்நத்திர தமரூபையா. சில சமயம் அது வெறும் சாயா ரூபமாக இருக்கும், பயத்தை கொடுக்கக்கூடிய சாயா ரூபமாக இருந்துட்டு சில மனசுல ஏறுமா. ஹே சித்தாக்கிரமணம் கிருத்வா போதையந்தி நராசன். சித்தத்துல ஆக்கிரமணம் பண்ணு, சித்தத்துல ஏறி அவனை பிடிச்சிருவோம் முடியும். சிலது துக்கா பிசாச்சா இருக்கும், சிலது வந்து நல்லதாகவும் இருக்கும். நந்தி அதந்தி சிவந்தி லகுசத்துவ பலம் ஜலம் ஜனம். யாருடைய ஒண்ணு சொன்ன, யாருடைய சத்துவம்னா மனசானது பலம் இல்லாமல் இருக்கோ, திகம் இல்லாத இருக்கோ, அப்பேற்பட்டவனை குடிச்சு அது மேல ஏறி நந்தி கொல்லணும்னா கொல்லும், அதந்தி சாப்பிடும், சிவந்தி எல்லாம் அவனை வச்சு வேலை செய்யணும். அதோ ஜீவான் ஹிம்சந்தி ஆக்கிரம சித்தகம். அந்த சித்தத்தை பிடிச்சுன்னு அது எதை வேணாலும் பண்ணும், நல்லது பண்ணும் கெட்டது பண்ணும், அதெல்லாம் வரிசையா ஒரு கதை மாதிரி சொல்லியிருக்கார். இதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார், அங்க போனார். சித்த நேரத்துக்கு அவருக்கு தன்னுடைய சொரூபம் ஞாபகத்துக்கு வந்தது. நான் இந்த மாதிரி இல்லை, நான் இங்க வந்து வேண்டானே, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வேற இடத்துக்கு போனான்னு தானே நான் கிளம்பிருக்கேன். இந்த மாதிரி ஜனங்களோட ஒரு சம்பர்க்கம் வேண்டாம்னு சொல்லித்தானே நான் வந்து வழியில வந்தேன், ஆகாசத்துல தெரிந்து போனேன். அதனால நடுப்புற திருப்பி வந்து வாகனம் வந்தது அப்படின்னு சொல்லி தன்னை திருப்பிட்டான். திருப்பிண்டு சகசிதாகாசவபு பூத பஞ்சக வர்ஜிதா விஹரன்னகம் ஆகாசே பிசாசைவ சம்ஸ்திதா. அப்புறம் வந்து பஞ்சபூதங்கள்லேருந்து நான் வெளியில வந்துட்டேன். எந்த சரீரமும் எனக்கு வேண்டாம், வெறும் சுத்தமான ஆகாசத்துல இருந்தேன்.
நமாம் பஷ்யந்தி சந்திரார்க்க சக்கராக ஹரிஹராதய ந தேவ சித்த கந்தர்வ கிண்ணராக நாப்சரோகனாக. யாரும் என்னை பார்க்க முடியாது. ஏன்னா அந்த பஞ்சபூதமயமான ஒரு சரீரம் இருந்தா தான் யாருனாலையாவது என்னை பார்க்க முடியும். அந்த சரீரத்தை வாண்டாம்னு விட்டுட்டேன். அக சிந்திதவான சத்தியகாமாதினே வரும் பஷ்யந்துமான் சுரகனாக சேன கத்தின் சுராரையே. அப்புறம் எனக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம் வந்தது, நான் நினைச்சது நடக்குமோ இல்லையோ, அப்படியானா எல்லாரும் என்னை பார்க்கட்டமே அப்படின்னு சொன்ன. பஷ்யந்துமான் சுரகனாக, எல்லா இந்த ஜனங்களுக்கெல்லாம் நான் தெரியணும் அப்படின்னு நினைச்சேன். உடனே திரஷ்டும் பிரவருத்தாக தஸ்மின் சுராலயே திரஷ்டும் பிரவருத்தாக மாம் அக்ரே வாஸ்தவ்யா சர்வ ஏவதே. எல்லாரும் பார்க்கறாங்க, ஒருத்தர் வந்திருக்காரு ஒருத்தர் இருக்காரு, எல்லாரும் தெரியாது இருக்காரு. அக இதை பார்த்தா ஆச்சரியமா இருந்தது. கடிச்சேவ புறம் பிராப்தம் இந்திரஜால துருவம் யதா. இது பரியந்தம் நான் ஒரு நகரத்திலே இல்லை, ஒரு நகரத்துல இல்லை, நகரவாசிகளோடு நான் விவகாரமே இல்லாததுன்னு. இப்ப பார்த்தா திடீர்னு மார்க்கமாக ஒரு பெரிய கூட்டத்துல இருக்கேன், எல்லாரும் என்ன பார்க்கறா. திருஷ்டும் பிரவருத்தா, என்ன பார்க்கறதுக்காக ஜனங்கள் வரா, இதெல்லாம் தெரியுது. அக கீர்வாண தேகேஷு சம்பன்னோ வியவஹாரி அகம் யதாஸ்திக சமாச்சாரா ஹிதா நிச்சயம் கேஸ்திகா. நான் இந்த ஊர்ல எப்படி இருந்தேனோ இதே மாதிரி அங்கும் இருந்தேன், அதனால ஜனங்களோடு இருந்தேன். எய்கி அவிஜாத விற்த்தாந்தைகி திருஷ்டோகம் அதிரோத்சிதா வசிஷ்ட பார்த்திவைகி லோகேஷு பிரதிதோஸ்மிதை. அங்க பல பேருக்கு எனக்கு தெரியாது, என்னை பத்தி தெரியாது. ஆனா யாரோ புதுசா வந்திருக்கார் அப்படிங்கறதான் தெரிஞ்சுட்டான். சில பேர் என்ன தெரிஞ்சுட்டான், யாருங்கிறதும் தெரிஞ்சுட்டானா, சில பேர் தெரிஞ்சுக்கல. நான் வசிஷ்டன், அதாவது பிருத்திவியில வசிஷ்டன் பேர் உள்ள ஒரு சன் அப்படிங்கிறது அங்க அங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு. சில பேர் என்ன சொன்னா வசிஷ்டர்னு சொன்னா அது வெறும் ஆகாசமயமா இருப்பார். ஒரு சில பேர் என்ன சொன்னா அவர் வெறும் வாயுதான், வாயு காற்றாக இருப்பார், தேஜஸாக இருப்பார், ஜலமா இருப்பார், பிருத்திவியா இருப்பார் அப்படின்னு ஆளுக்கு அவருடைய சொரூபத்தை வர்ணிக்கிறார். ஏன்னா அவர் எல்லாமே இருந்திருக்கார். இப்படி இருந்ததெல்லாம் அங்க அவர் எல்லாரும் அவரை அந்த மாதிரி நினைக்கிறாங்கிறத பார்த்தா. அப்புறம் பார்த்தா பரிஜாதஸ்து காலேன ஸ்வல்பேன இவ உபசாமியதி வாசனா தானவா ஸ்னேகா பந்து தூரகதேயதா. இந்த மாதிரி அவளோடு பகுகாலம் விவகாரம் பண்ணினேன். இதெல்லாம் விவகாரம் பண்ணினதுக்கு காரணம் என்னுடைய வாசனை. வாசனைங்கிறது எனக்கு ஏற்கனவே ஞானம் இருந்ததுனால என்னைக்கான ஒரு நாள் அது கயமாகக்கூடியதாகத்தான் இருந்தது. அதனால தானவங்கதா ரொம்ப ரொம்ப கயத்தை அடைஞ்சிருக்கு. உடனே என்னாச்சு, சாமியந்தி சம்பரிஜாதாக சகலாக திருஷ்ய திருஷ்டையா. எப்போ அந்த வாசனைங்கிறது அடங்கினதோ உடனே எனக்கு தெரியக்கூடிய திருஷ்யங்கள்லாம் சாந்தமாயிடுச்சு, காணாடிச்சு. யதா மருநதி வேத வாரி கிரகண புத்தய மகாராமாயண பிராய சாஸ்திர பிரேக்ஷண மாத்திரதா ஏததாசாத்தியதே வித்யம் கிமேதாவதி துஷ்கரம் சம்சார வாசனா பாவரூபே சக்கானு கத்தியதீஹி மந்தோ மோக்ஷே நிராகாந்தி சத்வா சிந்தோசவா ஜனா. இந்த மாதிரி வாசனையுடைய ஒரு பலத்தினால்தான் நாம பார்க்கக்கூடிய விஷயம் கூட இருக்கு. மறுநதி வேக வாரி கிரகண புத்தயா. மறுநதினா எங்கேயாவது இருக்குமா? மறுபூமி. மறுபூமியில வேகமா பெரிய நதி ஓடிண்டே இருக்கு, பிரவாகம் அடிச்சு தள்ளிட்டு போயிடுது, ஒண்ணும் கிடையாது. இது வாசனையால தானே தெரியக்கூடியதாக இருக்கு. அப்படிதான் இந்த விஷயம் தெரியுது. மகாராமாயண பிராய சாஸ்திர பிரேக்ஷண மாத்திரதா ஏததாசாத்தியதே நிச்சயம். இதனுடைய சத்தம் எப்படி நாம கண்டுபிடிக்கலாம்? இது வெறும் பொய் அப்படிங்கிறது. இந்த மாதிரி இந்த கிரந்தங்கள் இருக்கு. இந்த கிரந்தங்கள் சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தை படித்தால் அதனுடைய தத்துவத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த சாஸ்திரம் படிச்சு கூட இந்த சம்சார வாசனைங்கிறது அதுல ஈடுபட்டு இதுலயே ஆசை உள்ளவனாக எவன் இருக்கானோ, அதாவது மந்தோ மோக்ஷே நிராகாந்தி, மந்தகா மந்த புத்தி, அவன் மோட்சத்துல ஆகாங்க உள்ளவனாக ஆக மாட்டானோ, சஸ்வா சந்தோ சவாஜனா, அவனை மனுஷன் சொல்றதுக்கே லாயக்கு இல்லை. அவன் ஏதோ ரொம்ப கீழ்பட்டவனாக இருக்கான். போகா போக கிலாயம் யா ச ஜீவன் முக்த புத்தினா கீதிஷோ புத்தியமானஸ்யா கீதிருஷ்யா மௌர்த்திய சேவினா. இந்த போகம் இருக்கு, போக ஆபோகம், விசாரமான போகங்கள் இந்த சம்சாரத்துல நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த போகத்தை ஜீவன் முக்த புத்தினா,
ஜீவிச்சிருக்கும் போதே மோட்சத்தை அடைந்தவனாக இருந்த அந்த புத்தியோடு அதை அனுபவிக்கிறதுக்கும், மௌர்ஷ புத்தினா முட்டாளாக அஜானியாக இருந்த அந்த போகத்தை அனுபவிச்சு இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம், மகா வித்தியாசம். எப்படி மகாராமாயண பிராய சாஸ்திர பிரேக்ஷண மாத்திரதா அந்த சீகலகோதேவி பரார்த்தேகு ஹிமோபமா. அதே போகத்தை ஜீவன் முக்தியாக இருந்த அவன் பார்க்கும்போது அனுபவிக்கும் போது மனசு சாந்தமா இருக்கு, குழுகுழுன்னு சீத்தமாக இருந்திருக்கான். ஆனால் மூர்க்கனாக இருந்த அஜானியாக இருந்த அதே ஜெகத்தோட விவகாரம் பண்ணிட்டு போகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும் போது அது அப்படியே சாபத்தை அடையுது, பல விதமா கொதிக்கிறது, பல விதமாக அந்த விக்ஷேபம் ஏற்படுறது. மோக்ஷா சீதல சித்தத்துவம், பந்தா சந்தப்த சித்ததா. இந்த பந்தம் மோக்ஷங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, சித்தம் சீதளமாக சாந்தமாக இருந்தால் அதுவே மோட்சம். இது ஒரே தப்பிச்சிட்டு இருக்கு, சந்தப்த சித்ததா, சந்தப்தமாக இருக்கு, பல விதமான சுகந்தோஷங்கள்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்குன்னு சொன்னா அதுதான் பந்தம். ஏகத்தின்னப்பி நார்த்தித்துவம் அதோ லோகஸ்த மூர்த்தா. இவ்வளவு நல்ல அந்த மோட்சத்துல கூட சந்தாபம் ஒரு தாபமும் இல்லாமல் சீதளமாக ஆனந்தமா சாந்தமா இருக்கலாங்கிற விஷயத்துல கூட ஆசை வரலையே அப்படின்னு சொன்னா அதுதான் அஜ்ஞானத்துடைய ஒரு பிரபாவம். அஜ்ஞானம் தான் அதுக்கு காரணமாக இருக்கு. அயம் பிரகிருத்தியா விஷயைர் வசீகிருதா. பிரகிருத்தியான்னு சொன்னா சுபாவம், அஜ்ஞானம் மூல பிரகிருதி. இது என்ன பண்றது சொன்னா விஷயத்துக்கு வசப்படுத்தி விட்டுடுறது நம்மள. விஷயைகி வசீகிருதா, விஷயத்தை கொடுத்து நம்மள அதுக்கு கட்டுப்பாடு வச்சுருக்கு. பரஸ்பரம் ஸ்ரீதன லோலுகோ ஜனகா. இந்த லோகத்துல எல்லா ஜனங்கள்லயும் ஏதோ ஒரு லோலுகம், ஒரு காமம் இருந்துருக்கு. யதார்த்த சந்தர்சனத்தை சுகி பவே முமுக்ஷு சாஸ்திரார்த்த விசார நாரியா. இது என்னத்தினால இவன் இந்த மாதிரி அந்த விஷயத்துக்கு வசப்பட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொன்னா பிரகிருத்தியா அஜ்ஞானத்தினால. இதுலேருந்து இவன் வரையில வரணும்னு சொன்னா யதார்த்த சந்தர்சனம், எது உண்மையோ எது சத்துவமோ அதை பார்க்கணும். பார்த்தா சுகி பவே. அது வரணும்னா என்ன பண்ணணும்னா முமுக்ஷு சாஸ்திரார்த்த விசார நாரியா. முமுக்ஷுக்காக ஏற்பட்ட அந்த சாஸ்திரம் இருக்கு, அதனுடைய அர்த்தத்தை விசாரித்து பார்த்தால் இவனுக்கு தன்னுடைய உண்மையான ஞானம் ஏற்படும் அப்படின்னு உபதேசம் பண்ணினார். இத்தியுக்தவத் யசமுனும் திவசோ ஜகாம சாயங்கனாய விஷயே அப்தமினோ ஜகாம ஸ்நாதும் சபா கிருத நமஸ்கரணா ஜகாம ஷியாம ஆட்சயே ரவிகரை சக ஆஜகாமா. இந்த மாதிரி அன்னிக்கரையை வதிக்கரையோட பிடிச்சார். சாயங்காலம் ஆயிடுச்சு, சூரியாஸ்தமனம் ஆயிடுச்சு. அதனால தன்னுடைய ஸ்நான செஞ்சா சாயங்கால காரியங்கள் எல்லாம் பண்றதுக்காக அன்னியோட சபையை பிடிச்சிட்டு போனார். மறுநாள் திருப்பியும் சபை கூடினது. இது 17வது நாளாம். ஆஷாண உபாசனம் இதோட முடியும். 17வது நாள் வசிஷ்டர் உபதேசம் முடிஞ்சது.